இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோட பேசுறது என்னன்னா, நீங்க ரொம்ப குழம்பாதீங்க. நீங்க ரொம்ப குழம்பாதீங்க. இதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஞானம் அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில காரியத்திற்கு சில நெகட்டிவ், சில பாசிட்டிவ் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம குழம்பிட முடியாது. நீங்க குழம்பிடாதீங்க. டிசைட் பண்ணுங்க, வேணுமா வேண்டாமா, அந்த காரியத்தை பார்த்து டிசைட் பண்ணி, அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பவர். இந்த டிசைட் பண்ற அத்தாரிட்டின்றது ஒரு பெரிய அபிஷேகம். அதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதனால நீங்க குழம்பி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. சிலர் வேலைக்கு போவாங்க, அந்த வேலையை கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி அது ஒரு குழப்பம். இது எனக்கு வேலையா, நான் இங்கே இருப்பேனா இருக்க மாட்டேனா? சரி, ஓகே, இருக்கிற நாள் வரைக்கும் யோசேப்பு எப்படி போத்திபாருடைய வீட்டில் இருந்தானோ அது வரைக்கும் நல்லதான் செஞ்சான். எவ்வளோ நாள் சிறைச்சால் இருந்தாரோ அன்னைக்கு வரைக்கும் நல்லதான் செஞ்சார். என்னைக்கு பார்வனுடைய இடத்துக்கு போனாரோ அப்போ அங்கே இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லதா செஞ்சார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல குழம்பி போகாம இருக்கிற நாள் வரைக்கும் பெஸ்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை விட ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சா ஸ்கிப் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதுதான். இதுக்கு குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படியே உங்களுடைய குழப்பத்தையே நீங்க வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்ய முடியாம போயிடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க முதல்ல குழம்புறது